வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளி. வெல்கம் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னா, இந்த டிஷ்ஷு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மாவு 125 கிராம், பனீர் 200 கிராம், அரிசி மாவு 50 கிராம், காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஆப்ப சோடா சிறிதளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு. இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பனீரை வெட்டிக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில், அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ 200 கிராம் பன்னீரை நடுவில் வெட்டிட்டு ஒரு பாதியை நீட்டு வாக்கில் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன். இன்னொரு பாதியை என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி 4 பகுதி, அதாவது 4 நாளாக ஒரு துண்டு துண்டாக, பெரிய துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். பெரிய ஸ்கியூப் அப்படின்ற மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இப்போது இது எப்படி போண்டா போட போகிறோம், பஜ்ஜி போட போகிறோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு காஷ்மீர் சில்லி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பன்னீரில் அப்போ தான் அந்த உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக நான் இப்படி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பவுடர் நான் ட்ரையாக தான் பண்ணுறேன், ஏன்னா இப்போ போண்டா தான் பண்ணுறோம், அதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா டிப் பண்ணி நீங்கள் வைக்கணும். நீங்கள் கேட்கலாம், பன்னீர் போண்டாங்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னு. வெறுமன பன்னீர் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போது நான் என்ன பண்ணிடுறேன், பன்னீர் பஜ்ஜி, இந்த பஜ்ஜிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி காஷ்மீர் சில்லி மிளகாய் தூளில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நாம் ஒரு மசாலா தடவுனா எப்படி தடவுவோம் அந்த மாதிரி பதத்துக்கு இந்த மிளகாத்தூளை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இதுலேயும் நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு, நான் எப்படி வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பேப்பர் விட கொஞ்சம் தடிசாக விட்டுருக்கேன். நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு வெட்டுற மாதிரி வெட்டிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் இந்த மாதிரி தடவுங்க. இதில் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா, இந்த பன்னீரில் இந்த மிளகாத்தூள் ப்ளஸ் உப்பு அப்படிங்கிறது ஏறினா ரொம்ப டாப்பாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை மாதிரி மெத்தடில் பண்ணி காட்டுறேன். இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் அழகாக தடவி வச்சுக்கிட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணணும். நான் பஜ்ஜி மாவு எப்பவுமே நிறைய போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 125 கிராம் அளவுக்கு கடல மாவு. நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு கிராமேஜ் தெரியாது அப்படின்னு. நீங்கள் ஒரு கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கப்பில் நீங்கள் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக அரிசி மாவு, ஒரு கைப்பிடியை விட கம்மியாக நீங்கள் போடணும். அரிசி மாவு போட்டிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி மாவு, உப்பு, சோடா உப்பு, அடுத்தது மிளகாத்தூள். ஏன் மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன் அப்படின்னா, பஜ்ஜிக்கு கொஞ்சம் காரம் வேணும், அதுக்கு தான் நம்ம சேர்க்குறேன். இதில் காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் சேர்த்தா கலர் ரொம்ப சிவப்பாக வர்றதோடு இல்லாமல் கருகுன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இதுக்கு நான் மிளகாத்தூளை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா என்ன பண்ணுறேன், பஜ்ஜி மாவை கலக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கடல மாவு, அரிசி மாவு தான் போட்டு பண்ணுறோம். நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், பஜ்ஜி மாவு ப்ளஸ் போண்டா மாவு ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பன்னீரில் போண்டா, அப்புறம் பஜ்ஜி போட போகிறேன். ஒரே மாதிரி பதத்துக்கு தான் வெட்டி, அதாவது கலந்துருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி மாவுனுடைய பதம் இருக்குது பார்த்தீங்களா, தொட்டு எடுத்தால் லைட்டாக விழணும், அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாவில் என்ன பண்ண போகிறேன், போண்டா போட போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்களா 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சதும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பன்னீர். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாம் கலந்து வச்ச மாவில் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அழகாக லைட்டாக வழிச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். அதோடு இல்லாமல் இந்த பன்னீர் போண்டாவில் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற போண்டா மாதிரி, உளுந்து போண்டா மாதிரியோ அல்லது உருளைக்கிழங்கு போண்டா மாதிரியோ வெந்து மேலே வரும் அப்படிங்கிறது வரவே வராது. காரணம் என்ன, நாம் வெட்டியிருக்க பன்னீரினுடைய அளவு கொஞ்சம் திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் மேலே வரவே வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அழகாக நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா கீழே ஒட்டாமல் இருக்கும். பட் மாவு தடவை இருக்கிறதுனால ஒட்டாது, இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நல்லா போட்டுட்டு மாவுக்கு கரெக்டான சூடு பதத்தில் வச்சு பண்ணதும் ஆயில் சூடு கரெக்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கலர் மாறலை, ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த பன்னீர் போண்டா. ஸோ இப்போ இதெல்லாம் தடவிட்டு நீங்கள் அழகாக அருமையாக இந்த மாதிரி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தீ மிதமான தீயை தான் வச்சு பண்ணணும்.
இப்போது பன்னீர் போண்டா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இந்த பன்னீர் போண்டா ரொம்ப நேரம் வெந்து பன்னீர் உள்ளே வேகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா போண்டா வந்து ஹார்ட்னஸாக போயிடும். ஏன்னா பன்னீர் வந்து வேக வேக கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா பன்னீர் வெந்ததும் எப்படி இருக்க பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த அழகாக பன்னீரினுடைய கலர் தெரியுது, மேலே அந்த மிளகாத்தூளினுடைய காரமும் இருக்கும், உப்பும் இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக இருக்கும் இந்த பன்னீர் போண்டா. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அதே பேட்டர் தான் வச்சுட்டு பன்னீர் பஜ்ஜி இப்போ இதையும் நாம் கலந்துட்டு வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜினா எப்படி போடுவோம் அந்த மாதிரி நீங்கள் மாவில் டிப் பண்ணிவிட்டு நல்லா அதை அழகாக டிப் பண்ணிவிட்டு இப்போ நான் எண்ணெயில் போட்டதுமே பஜ்ஜி இந்த பஜ்ஜி உடனடியாக மேலே வந்துடும். காரணம் அப்படின்னா இந்த பன்னீரை வந்து நாம் மெல்லிசாக வெட்டியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. தடிசாக வெட்டினீங்க அப்படின்னா மேலே வராது, மெல்லிசாக வெட்டினா தான் நமக்கு மேலே வரும். ஸோ இதனால தான் நான் பன்னீர் போண்டா அப்படி சொன்னேன். இப்போ பஜ்ஜிக்கு தானாகவே மேலே வந்திருக்க பாருங்க மேலே. இப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், மாவு போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பஜ்ஜி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக இருந்தது இந்த பன்னீர் பஜ்ஜி. பன்னீர் போண்டாவும் சரி பன்னீர் பஜ்ஜியும் சரி ரொம்ப டாப்பாக இருந்தது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு பன்னீர் பிடிக்குது. ஸோ அந்த பன்னீர் பிடிக்கும் போது நீங்கள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் நார்மல் சூடில் சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர்ற மாதிரி வரும். ஏன்னா ஆயிலில் வந்து ஃபுல் ஃப்ரை நம்ம பண்ண போகிறதில்ல. ஃபுல் ஃப்ரை பண்ணால் ஹார்ட்னஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிதமான சூட்டில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக இருந்தது பஜ்ஜி. ஆற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாஃப்ட்னஸ் இருக்குமே தவிர அவ்வளோ தூரம் நம்ம மற்ற பஜ்ஜி மாதிரி இருக்காது. ஸோ இப்போது நமக்கு இந்த பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பஜ்ஜியும் நான் போட்டு பார்த்தபோது எனக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது இந்த பஜ்ஜி. அதாவது வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு டொமேட்டோ சாஸோ அல்லது வந்து தக்காளி சட்னியோ அல்லது வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் டாப்பாக இருக்கும் இந்த பன்னீர் பஜ்ஜி. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு பன்னீர் பஜ்ஜி. இப்போ உங்களுக்கு பன்னீர் போண்டா பன்னீர் பஜ்ஜி ரெண்டுத்தையுமே காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், வந்திருக்க பாருங்கள். ஆயில் அப்படிங்கிறது மேலேயே இல்லவே இல்லை. ஸோ சூப்பராக வந்தது. இதை மாதிரியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து புதுவிதமான பஜ்ஜி மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷோட வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.